students, next topic is refining process. So in this method, how we can get the pure metals from the refining process. Refining means already you studied in lower classes also. Refining means we can get pure metals following methods. What are the methods? So first, generally we can study about metal extracted from its ore contains some impurities such as unreacted oxides, ore, other metals, non-metals, etc. So basically metals கூட நம்ம impurities மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த impurities என்னென்னா ஆக்சைட்ஸ், அதர் மெட்டல்ஸும் மிக்ஸ் ஆகிட்டுருக்கலாம். ஒரு மெட்டல் கூட இன்னொரு மெட்டலும் மிக்ஸ் ஆகிருக்கலாம். தட் மீன்ஸ் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ், கார்பைட்ஸ், சல்ஃபைட்ஸ் லைக் தட் அது மாதிரி வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறோம், என்னென்ன மெத்தட்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம். ரிமூவல் ஆஃப் சச் impurities associated with isolated crude metal is called refining process. 100% we can get the pure metals. அதான் க்ரூடுன்றது எந்த ஒரு நான் மெட்டல்ஸுமோ அதர் இம்ப்யூரிட்டிஸுமே கலக்காத கிளியராக இருக்கிற 100% மெட்டல்ஸு தான் க்ரூடு மெட்டல்ஸ்னு சொல்கிறோம். அதுதான் ரீஃபைனிங் ப்ராசஸ். ஹீட் கொடுத்து மெல்ட் பண்ணி we can get. நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு காமன் மெத்தட் என்னென்னா டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன்னா ஹீட் கொடுத்து வாட்டர் மூலயமா ஹீட் பண்ணி impurities remove பண்ணுறது. ஸோ டிஸ்டிலேஷன். திஸ் மெத்தட் எம்ப்ளாய்ட் ஃபார் லோ பாய்லிங் volatile metal like zinc. வாலட்டைல்னாவே இன்சாலிபிள், வாலட்டைல்னால் சாலிபிள், வாலட்டைல் மெட்டல்ஸ்னால் சாலிபிள். எதில் இருந்தாலும் அது வந்து டிசால்வ் ஆகும். ஸோ வாலட்டைல் மெட்டல்ஸ் லைக் zinc பாய்லிங் பாயிண்ட் 1180 Kelvin and mercury 630 Kelvin. So in these two metals we can take to distillize, we can get pure metals. So in this method the impure metal is heated to evaporate and the vapors are condensed to get pure metals. ஸோ இது வந்து ஈஸியாக சாலிபிள் ஆகிற ஒரு மெட்டல்ஸ். இந்த ரெண்டு மெட்டல்ஸுமே இதை வந்து ஹீட் பண்ணும்போது இம்ப்யூர் மெட்டல்ஸ்லாம் எவாப்ரேட் ஆகிடும். எவாப்ரேட் ஆகிட்டு we can get the pure metals வேப்பர்ஸாக வரும். அது இன்னொரு பாட்டமில் வந்து வெசல்ஸில் வந்து கண்டென்ஸ்னால் திரும்ப வந்து அது கூலிங் ஆகி பியூர் மெட்டல்ஸாக கிடைக்கும். This method is called as the distillation. Next, liquefaction. Liquefaction means this method is employed to remove the impurities with high melting points from metals having relatively low melting points such as low melting point. ஃபஸ்ட்டு டிஸ்டிலேஷன் மெத்தடில் வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்டில் இருக்கிற ஒரு கரையக்கூடிய மெட்டல்ஸை வந்து ஹீட் பண்ணி பாயில் பண்ணி இம்ப்யூரிட்டிஸ்லாம் அது பாயில் ஆகி போய்டும். பியூர் மெட்டல்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி கிடச்சிரும்னு பார்த்தோம். அடுத்தது லோ பாயிலிங் பாயிண்ட்டு லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய சில மெட்டல்ஸ் எடுத்துக்கோம். அதில் வந்து டின்னு, லெட், மெர்க்குரி, பிஸ்மத் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து க்ரூட் மெட்டல் இஸ் ஹீட்டட் டு ஃபார்ம் ஃபியூசிபிள் லிக்விட்ஸ். ஃபியூசிபிள் லிக்விட்ஸ்னால் மெல்ட் ஆகி கொலைடலாக இருக்கிற ஒரு லிக்விட்ஸ் அதை மெல்ட் பண்ணி அதை வந்து ஃப்ளோ பண்ணுறாங்க. ஃப்ளோப்பிங் ஃபர்னஸ்ன்றது எப்படின்றது உங்களுக்கு அப்புறம் பிக்சர் பார்ப்பீங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ரைஸ் மில்லில் போயிட்டு நம்ம கிரைன்ஸு பல்சஸ் செரல்ஸ்லாம் கொட்டி அதை கிரைண்ட் பண்ணி வெளியில் வருதோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் போயிடும், வெளியில் வந்து பியூர் மெட்டல்ஸ் வரும். அந்த மாதிரி வந்து மேக் பண்ணக்கூடிய மெத்தட் தான் liquefaction. So the impure metal is placed on the sloping heart of a reverberatory furnace and it is heated just above the melting point of the metal in the absence of air. So absence of airல இதை ஹீட் பண்ணி impure metals ரிமூவ் பண்ணிவிட்டு பியூர் மெட்டல்ஸை நம்ம கிடைக்கும். ஸோ the molten pure metal flows down and the impurities are left behind. இம்ப்யூரிட்டிஸ் வந்து சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே போயிடும், பியூர் மெட்டல்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கீழே வந்துடும்.
So the molten metal is collected and solidified. So this is called as liquefaction. Then electrolytic refining. Already you know that electrolytic refining now ஒரு டெஸ்ட் டியூப் கிளாஸ் வெசல் எடுத்துப்போம். அதில் வந்து ஆனோட் அண்ட் கேத்தோடு அப்படின்னு ரெண்டு எடுத்துப்போம். அதில் வந்து லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் வந்து ஒன்று சால்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆசிடாக எடுத்துக்கலாம். ஸோ பிகாஸ் சால்ட் அண்ட் ஆசிட் ஒன்லி டு கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று வந்து இம்ப்யூர் மெட்டல், பியூர் மெட்டல் அப்படின்னு ஒரு ரெண்டு ராட் எடுத்துப்போம். அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து impurities remove பண்ணுறோம். அந்த மெத்தட் தான் electrolytic refining, electricity generate. So the crude metal is refined by electrolysis. It is carried out in an electrolytic cell containing aqueous solution of salts of metal of interest. The rod of impure metal are used as anode. So impure metals வந்து ஆனோடாகவும் pure metals கேத்தோடாகவும் ஆக்ட் பண்ணுறோம். So the metal of interest dissolve from the anode pass into the solution, while the same as amount of metal is from the solution will be deposited at the cathode. So pure இப்போ சாலிபிள் ஆகி இம்ப்யூரிட்டிஸில் ஆனோடில் போய் செட்டில் ஆகும். பியூர் மெட்டல் வந்து கேத்தோடில் செட்டில் ஆகும். டியூரிங் எலக்ட்ரோலிசிஸ் த லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் impurities in the anode settle down at the bottom and are removed as the anode mud. ஸோ அதுதான் வந்து impurities anode. ஸோ கேத்தோட் பியூர் சில்வர், ஆனோட் வந்து இம்பியூர் சில்வர் ராட்ஸ். எலக்ட்ரோலைட் வந்து இங்கே ஆசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். சில்வர் நைட்ரேட் தான் எலக்ட்ரோலைட்டாக ஆகுது. ஸோ அதுதான் வந்து டிசால்வ் ஆகும். ஸோ சில்வர் வந்து எதில் போய் செட்டில் ஆகும்னா கேத்தோட்டில், நைட்ரேட் வந்து இம்பியூர் சில்வர் ராட்ஸில் போய் செட்டில் ஆகும். ஸோ we can get the pure metals. Reaction at the anode, silver is Ag++ ஒரு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். Then reaction at cathode, அந்த டொனேட் பண்ண அந்த சில்வர் வந்து திரும்ப எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணி we can get pure silver. So during electrolysis at the anode, the silver atoms loses electrons and they enter the solution. ஸோ அது எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி அந்த சொல்யூஷனில் டிசால்வ் ஆகும். பாசிட்டிவ்லி சார்ஜ் சில்வர் கேட்டியான்ஸாக கன்வெர்ட் ஆனால் தானே கேத்தோடில் செட்டில் ஆகும். ஸோ ஆனோடு வந்து நைட்ரஜன், ஸோ அது வந்து ஆனோடில் செட்டில் ஆகிடும் டுவர்ட்ஸ் த கேத்தோட் அண்ட் கெட் டிஸ்சார்ஜ் பை கெய்னிங் எலக்ட்ரான்ஸ் அண்ட் டெபாசிட்டட் ஆன கேத்தோட். அதுக்கப்புறம் வந்து அது எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி கேத்தோடில் வந்து செட்டில் ஆகும். ஸோ அதர் மெட்டல்ஸ் சச்சஸ் காப்பர், ஜிங்க் can also be refined by this process in the similar manner. ஸோ இதே மாதிரி காப்பர் ஜிங்க்கும் இதே மாதிரி நம்ம ரீஃபைன் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். தென் zone refining. So zone refining, this method is based on the principle fractional distillation. Fractional distillation பின்ன காய்ச்சி வடித்தல்னு சொல்லுவாங்க. When an impure metal is melted and allowed to solidified, first impure metal melt பண்ணி சாலிடாக கன்வெர்ட் பண்ணி then the impurities will prefer to be in the form of molten region. ஸோ அது வந்து மெல்ட் ஆகி மேலே வந்து impuritiesலாம் வந்துடும். That is, impurities are more soluble in the melt than in the solid state மெட்டல். சாலிட் ஸ்டேட்டாக இருக்கிறத விட மெல்ட் பண்ணும்போது தான் இம்ப்யூரிட்டிஸ்லாம் மேலே வந்துடும். அந்த மெத்தட் தான் ஜோன் ரீஃபைனிங். ஸோ இந்த ப்ராசஸ் impure metal taken in the form of ராடு மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ராடில் தான் one end of the rod is heated using mobile induction heater, which result in the melting of metal on the portion of the rod. When the heater is slowly moved to the other end of the pure metal crystallize, while the impurities will remove on the adjacent molten zone formed due to the movement of the heater. ஸோ ஒரு பென்சில் மாதிரி ராடு மாதிரி இருக்கும். அந்த ராடில் தான் இந்த மெட்டல்ஸ் எடுத்து ஹீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹீட்டர் வந்து மூவ் ஆகும், ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ஹீட் ஆகிட்டே இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ அப்போ அந்த ஹீட்டர் மூவ் ஆகும்போது மோல்டன் ஜோன் கண்டைனிங் impurities also moves along with it. So this process repeated several times. இதே மாதிரி நிறைய டைம் வந்து ஹீட் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா ஹீட் பண்ணி again we can get the pure metals. ஸோ நீங்கள் இது என்னென்ன எலமெண்ட்ஸு நம்ம வந்து பியூர் மெட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். எலமெண்ட்ஸ் ஜெர்மேனியம், சிலிக்கன், கேலியம், இதெல்லாம் வந்து செமிகண்டக்டர். இதுவும்
ரீஃபைனிங் யூஸிங் திஸ் ப்ராசஸ், இதையும் வந்து ஜோன் ரீஃபைனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வேப்பர் ஃபேஸ் மெத்தட். வேப்பர் ஃபேஸ்னாவே தெரியும் உங்களுக்கு, ஹீட் பண்ணால் வேப்பர்ஸாக வரதான். ஸோ இன் திஸ் மெத்தட் த மெட்டல் இஸ் ட்ரீட்டட் while a suitable reagent which can be இன்னொரு volatile வேப்பர்ஸாக இருக்கிறத மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி பியூர் மெட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து இந்த வேப்பர் ஃபேஸ் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் வந்து மாண்ட் ப்ராசஸ் ஃபார் ரீஃபைனிங் நிக்கல். ஸோ இந்த இம்பியூர் நிக்கல்ஸை ஹீட்டட் வித் ஸ்ட்ரீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அட் 350 கெல்வினில் ஹீட் பண்ணால் த நிக்கல் ரியாக்ட்ஸ் வித் கார்பன் மோனாக்சைடு டு ஃபார்ம் ஹைலி வாலடைல் நிக்கல் டெட்ராகார்பனைல் கிடைக்கும். ஸோ த சாலிட் இம்பியூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். ஸோ இதுதான் வந்து மாண்ட் ப்ராசஸ் ஃபார் ரீஃபைனிங் நிக்கல். Na plus CO gives NaCO 4 times gaseous state. So again these compound decomposes nickel plus carbon monoxide we can get. Thank you students.